இருந்தாலும் படத்துடைய கதை என்ன? ஸோ படத்துடைய கதை பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா பொருளாதாரம் சம்மந்தமாக இஎம்ஐக்காகவும் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதனால் வீட்டுக்குள்ளே அடப்படுற சிறுவன் எப்படியாச்சும் வெளில கூட்டு போப்பான்னு சொல்லி அப்பாவை டார்ச்சர் பண்ணி அப்பா பைக்கில் அந்த பையனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறார். அதாவது கடங்காரன் விரட்ட அப்பா ஓட 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 அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அந்த படம் சொல்லுது. ஸோ இதில் நம்ம இந்த படம் ஒரு உலகத்தரமான படமான கண்டிப்பாக ஒரு யதார்த்த சினிமா. இது ஒரு பாலு மகேந்திரா சார் மாதிரி அவருடைய சிஷ்யனான ராம் எடுத்துகிற ஒரு யதார்த்தமான சினிமா. இதில் ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நார்மலான ஒரு ஃபிலிம் நீங்கள் ஒரு மசாலா படம் பார்க்குற ஃபீல் கிடைக்குமானா கண்டிப்பாக அந்த படத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது ஒரு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போய் நீங்கள் அந்த பையனுடைய ஆங்கிளில் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ அழகாக அந்த பையனோட மைண்ட் செட்டில் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப உட்காந்து ஆராய்ச்சிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ இது ஒரு குழந்தைகள் மைண்ட் செட்டில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம குழந்தையாக மாறும். ஸோ நம்மளுடைய மைண்ட் நல்லா ரிலீஃப் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் அடைப்பட்ட சிறுவன் அந்த ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் வெளியில் வந்தவுடனே அந்த இயற்கையோடு கலக்கிறது தான் இந்த படத்துடைய மெயினான விஷயமே. இதில் சிவா அந்த பையனை கூட்டிகிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்காக போகும்போது ஃபஸ்ட்டு அந்த மீட் பண்ணுற அஞ்சலி கேரக்டர். ஸோ அஞ்சலி கேரக்டர்கிட்ட ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா, அது ஒரு சின்ன ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய வருமானம் இருக்காது. ஸோ அந்த வருமானம் இல்லைனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம பணம் சுற்றிட்டு இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சிவா மனசில் எழுப்புகிற மாதிரியான காட்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பையன் அஞ்சலியோட பையனும் இவனும் அந்த ஓடுறது, அந்த மலை மேலே ஏறது எல்லாமே ஒரு இயற்கையாக வாழ்கிறது, ஒரு சந்தோஷமாக பணம் இல்லைன்னா கூட ஹாப்பியாக வாழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்காரரான விஜய் யேசுதாஸ் வீட்டுக்கு போய் தங்குவாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய பணக்காரர். ஸோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவர் நினைக்கிற விஷயங்கள் அப்போ தான் ஒரு நாளாக ஒரு டைனோசர் முட்டை அப்படின்னு சொல்லி ஏமாந்து தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோமா அப்படிங்கிறத சொல்கிற அந்த ஒரு கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் பையனுடைய ஒரு ஆங்கிளில் தான் கதை போகும். ஸோ பையன் அப்பாவுடைய ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுன்னு சொல்லி லாஸ்ட் கிளைமேக்ஸில் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதெல்லாமே ரொம்ப யதார்த்தமான சினிமா. நீங்கள் ரொம்ப மசாலா விரும்பியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு இயற்கையாக ஒரு நேச்சுரலான ஒரு ஃபிலிமில் நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்தில் இருக்குமே இல்லையே. ஏன்னா